காதலாக இருக்கட்டும், அது திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் இந்த டைம் பீரியட்ல ஒரு சுபிட்சம்னு சொல்லலாம். நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இந்த டைம் பீரியட்ல போய் வீட்டில் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆகக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும். ஜூனுக்கு அப்புறம், ஜூனுக்கு முன்னாடி போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ இவங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வராரு எப்போனா ஜூனுக்கு அப்புறம். அதனால ரொம்ப நல்ல மாற்றங்கள் அப்படின்றது வரப்போகுது. துட்டு, காசு, பணம், மணி அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நல்ல பணமழை அப்படிங்கிறதும் பணம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்றது நல்லாவே இருக்கப்போகுது. ஐடியாலஜிலாம் இவங்க அடிச்சுக்கவே முடியாது. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களோட வாழ்க்கைன்னு வரும்போது முடிவெடுக்கிறதுக்கு அந்த குழப்புவாங்க. ஸோ தடுமாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். ஒரு மனக்கசப்பு எப்பவுமே சொத்துக்கள் பகிர்ந்து போகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா பணமா உறவான்ற வரும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து சில நேரங்களில் உறவு முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணத்தை கொஞ்சம் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இல்லை எனக்கு வந்து என்னோட உறவை தாண்டி எனக்கு பணம் தான் முக்கியன்றப்போ உறவு இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். கடன் பிரச்சனை சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறவங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுது. பட் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் மெனக்கிடணும். வாய்ஸா பக்தி நேர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் தான் இருக்காங்க. காதல் ஜோதிடர், குடும்ப நல ஜோதிடர் ஈஸ்வரி மேம் தான். மேம் ஃபர்ஸ்ட் நம்ம வெல்கம் பண்ணிக்கலாம். வணக்கம் மேம். மேம் இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு வந்துட்டு மிதுன ராசியோட பலன்களை பத்தி சொல்லுங்க மேம். மிதுன ராசி காலச்சக்கரத்துக்கு 3ஆம் பாவம். ஸோ பொதுவாகவே மிதுன ராசி எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த தமிழ் புத்தாண்டு அதாவது பராபர ஆண்டு இவங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா மிகச்சிறந்த ஒரு மாற்று முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. ஏன்னா இவ்வளோ நாள் வந்து குரு இருந்தார், இவங்களோட ராசியிலேருந்து தான் குரு இருந்தார். பொதுவாகவே புதன் தான் அதிபதிப்பா. புதன் தான் புத்திசாலித்தனம். ஸோ ரொம்ப திறம்பட இருக்கக்கூடிய நபர்கள் இவங்களுக்குலாம் வந்து பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப திறமையான ஆட்கள், கிரியேட்டிவ்ஸ், நிறைய கிரியேட்டிவான ஆட்களாக உருவாகணும்னா இவங்க மாதிரி ஆட்கள் இருந்தால் தான் முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஸோ இவங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு குரு வராரு எப்போனா ஜூனுக்கு அப்புறம். அதனால ரொம்ப நல்ல மாற்றங்கள் அப்படின்றது வரப்போகுது. துட்டு, காசு, பணம், மணி அப்படின்ற மாதிரி. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நல்ல பணமழை அப்படிங்கிறதும் பணம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்றது நல்லாவே இருக்க போகுது. ஸோ 2ஆம் இடத்தை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா குரு அது உச்சத்துக்கு வர்றதுன்றது சாதாரண விஷயங்கள். எப்பயுமே 12 வருஷத்துக்கு ஒருக்க தான் குரு பகவான் உச்சத்துக்கு வருவார். ஒவ்வொரு ராசிக்கு மாறி வரும்போது பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே உச்சத்துக்கு குரு வருதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இவங்களுடைய 2ஆம் இடத்துக்கு வர்றது இன்னும் சிறப்புன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக பிரச்சனைங்க, ஒரு பிரச்சனை முடியே இல்லை, இது முடியுமா முடியாதான்னு ஒரே குழப்பத்தில் இருந்துச்சு. இந்த டைம் தெளிவு கிடைக்கும். ஸோ ஒரு தீர்க்கமான தெளிவான ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சொல்லுவாங்கல்ல, பொதுவாகவே வந்து இந்த ஒருத்தவங்களை ரொம்ப குழப்பி விட்டு பிரச்சனையாக்குறதும் நம்ம தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு தீர்வு கொடுக்குறதும் அவங்க தான். ஐடியாலஜிலாம் இவங்களை அடிச்சுக்கவே முடியாது. எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப பெரிய ஆளுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்களோட வாழ்க்கைன்னு வரும்போது முடிவெடுக்கிறதுக்கு அந்த குழப்புவாங்க. ஸோ தடுமாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். இவங்களுடைய நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல இந்த தடுமாற்றங்கள் இதெல்லாம் வந்து கிளியர் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ நான் எல்லாருக்கும் கரெக்டாக எல்லாம் சஜஷன்ஸ் கொடுத்துறாங்க, ஆனால் எனக்கு மட்டும் என்னோட முடிவு எடுக்க முடியாமல் தடுமாறிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல ஒரு கிளியர் கிடைக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து பொருளாதார உயர்வு, இடமாற்றம், வீடு மாற்றம், சில பேருக்கு வீடு வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, குழந்தை பிறக்கிறதுக்கான பிராப்தி. எனக்கு குழந்தை இல்லை, ரொம்ப நாளாக IVF இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருந்தோம், எனக்கு சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா அதுக்கான பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடியது. முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு வீட்டில் வந்து சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை போச்சு அப்படின்னா எங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிடாதா, கண்டிப்பாக பாகப்பிரிவினை அப்படின்றதுலாம் கிடைக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. நிறைய பேர் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் சைன் பண்ணுவீங்க. அதில் வந்து சில பேருக்கு என்னன்னா ஒரு விட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும். ஒரு மனக்கசப்பு எப்பவுமே சொத்துக்கள் பகிர்ந்து போகும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா பணமா உறவான்ற வரும்போது நிறைய குழப்பங்கள் இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து சில நேரங்களில் உறவு முக்கியம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பணத்தை கொஞ்சம் இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணும். இல்லை எனக்கு வந்து என்னோட உறவை தாண்டி எனக்கு பணம் தான் முக்கியன்றப்போ உறவு இழக்கிறதுக்கு தயாரா இருக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். இதை மேனேஜ் பண்றது, இந்த பேலன்ஸ் பண்ணிக்கணுன்றது உங்களுடைய மனநிலை பொறுத்தது. மேம் இவங்களுக்கு அந்த கல்வி, செல்வம் அதெல்லாம் நீங்க பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க. திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த வருடம் அவங்களுக்கு எப்படி இருக்குங்க? நிச்சயமா திருமணம் அன்பு சார்ந்த விஷயத்த வச்சிருக்கவங்களே இவங்க தான். காதலா இருக்கட்டும், அது திருமணம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், இவங்களுக்குலாம் இந்த டைம் பீரியட்ல ஒரு சுபிட்சம்னு சொல்லலாம். நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், வீட்டில் ஒத்துப்பாங்களான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தவங்க கூட இந்த டைம் பீரியட்ல போய் வீட்டில் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக கன்வின்ஸ் ஆகக்கூடிய டைம் பீரியடாக இருக்கும். ஜூனுக்கு அப்புறம், ஜூனுக்கு முன்னாடி போய் பேசிங்கன்னா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ ஆஃப்டர் ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா குருவினுடைய மாற்றம் வந்ததுக்கப்புறம் உங்களோட குழந்தையினுடைய நிலை முக்கியம் அப்படின்றத குரு பார்க்கும்போது நிறைய பேருக்கு அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்றது ரொம்ப நல்லபடியாக நடக்கிறதுக்கான
பிராப்தி உண்டு. தவளையும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி இவங்க தேவையில்லாத வார்த்தைகளை பேசாம இருந்தாலே போதுமானது. இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள். தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும், தனித்துவமாக வாழணும்னு நினைப்பாங்க. ஸோ அதெல்லாம் இவங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியட்ல எடுக்கிற முயற்சி எல்லாமே டெஃபினட்டாக சக்ஸஸ் ஆகும். அதுக்கான நிலைகள் உண்டு. ஆனால் அதுக்காக சோம்பேறித்தனப்படாமல் மட்டும் இருக்கணும். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீ லேசியாக இருக்கியா இல்லை நார்மலாக கரெக்டாக இருக்கியா அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் ஒரு சோதனை பண்ணிகிட்டே இருப்பாரு நம்ம சனி பகவான். ஸோ அதை மட்டும் உங்க பார்த்துக்கணும். உடல் ஆரோக்கியம், நரம்பு தொடர்பான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண் செக் பண்ணுவாங்க. கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்காக பார்க்குறது பெண்களாக இருக்கும் பட்சத்தில், பொதுவாகவே பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, கண் தொடர்பான நரம்பு பிரச்சனைகள், கண்ணாடி மாத்துறது, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருஷத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். நிறைய பேருக்கு நான் கொடுத்த பணம் வர மாட்டேங்குதுங்க, நான் வாங்கினா கட்ட முடியல, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு கடன் அடையக்கூடிய காலகட்டம். ஆனால் கூடுதல் கடனை மட்டும் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடனை வாங்கக்கூடாது. கடன் அடையிறதுக்கான முயற்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க அந்த பணம் வரல அப்படின்னா இந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எப்பயுமே லம்சம் அமௌண்ட் நம்ம கைக்கு வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் வரும். இவங்களுடைய நாலேஜ் எல்லாம் முடங்கி போயிருந்துச்சு அப்படின்னா அந்த நாலேஜ் எல்லாம் வெளியில் வரும். அடுத்த கட்டமாக நம்ம என்ன பண்ணலாம், புதுசான ஒரு ஐடியாலஜி. இப்போ எனக்கு வந்து நான் இதை பண்ணவா அதை பண்ணவா சொல்லுவாங்க இல்லையா, இறங்குறதுக்கு முன்னாடி 1000 வாட்டி யோசிக்கலாம், இறங்கிட்டோம்னா ஸ்ட்ராங்காக நிற்கணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இறங்கி பாதி தூரம் போயிட்டு இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதான்ற ஒரு குழப்பத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த குழப்பத்தை தெளிவு பண்ணக்கூடிய மனநிலை இவங்களுடையதாக இருக்கணும். நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ் இந்த இப்போ நிறைய போர் சார்ந்த விஷயங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம பாசிட்டிவாக சொன்னால் கூட உலகம் முழுக்க நடக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றங்களும் தரப்படுது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய எதிர்கால சிந்தனைக்காக கொஞ்சம் சேவிங்ஸ் அப்படின்றது வேணும் அப்படிங்கிறது இந்த டைம் பீரியட்ல எடுத்துக்கிறது பெட்டர். எப்பயுமே வந்து பணம் விரயமாகுது, எது அது அனாவசியம் எது அத்தியாவசியம்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டாங்கனாலே உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே மேம். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய யோகங்கள்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்கணும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஆண் குழந்தை பிறக்கணும், அதுவும் பர்டிகுலராக பார்க்கும்போது எனக்கு இந்த ஆண் குழந்தை பிறந்ததான் ஃபீல் பண்ணுறவங்க இந்த வருஷத்துல கண்டிப்பாக ஆண் குழந்தைக்கான பிராப்தி அப்படின்றது உண்டு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து இந்த உடல் ஆரோக்கியம் சொல்லியிருந்தோம் இல்லையா, கண் சார்ந்த பிரச்சனை அப்படிலாம் இருக்கும் அப்படின்ட்டு விட்டமின்ஸ் சம்மந்தப்பட்ட உணவு முறைகள் இவங்கெல்லாம் கம்பல்சரி போயிட்டு வெயிலில் நிற்கணும்பா. காலையில் எழுந்தாலும் சூரிய உதயத்தை பார்க்கணும். அதாவது பொதுவாக சொல்லுவாங்க இல்லையா, சனி பகவானுக்கு என்ன பிடிக்காதுன்னா அவர் வந்து இருள் கிரகம். நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களா இல்லையான்னு வாஷ் பண்ணிட்டே இருப்பார். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது, என்னுடைய பிஹேவியர் அப்படியே டோட்டலாக நான் எந்த அளவுக்கு வந்துட்டு அப்நார்மலாக இருக்காங்களோ அவ்வளவும் டோட்டலாக புரட்டி போடுவார். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி வயசானவங்க வீட்டில் பெரியவங்க இருக்காங்க, தாய் தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மருத்துவ செலவு அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெற்றோரினுடைய ஆரோக்கியத்துக்காக ஒரு பணம் சேவிங்ஸ் அப்படின்றது மாதிரி ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு ஃபண்டு வேணும் அப்படிங்கிறத இவங்க இந்த வருஷத்துல கண்டிப்பாக கையில் வச்சுக்கணுன்றதை நம்ம சொல்லிக்கலாம். இவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இந்த விஷயத்த பார்க்குறோம். இதை தாண்டி இவங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம்ல, நிறைய பேருக்கு இவங்கெல்லாம் சொன்னாலே படிக்குது பாருங்களா என்னப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் வந்து இவங்களுக்கு நிறைய ஆக்டிவேட் ஆகும். ஏதாவது கனெக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்மளுடைய 2ஆம் இடத்துக்கு குரு வரதும் சரி, வீட்டுக்கு வேணுங்கிற பொருட்கள் வாங்குறோம், இதெல்லாம் ஒரு பக்கம் சந்தோஷம்னாலும் முன்னோர்களுடைய ஆசை பெற்றாதான் நமக்கு அதெல்லாம் கிடைக்கும். ஸோ இவங்க நீலாம் போகும்போது ஏதாவது வாய் வைக்காது அப்படி நடந்துருது அப்படிலாம் திட்டுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பலிதமாகக்கூடிய நிலைகள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் யாரையும் சபிக்காதீங்க, ஒரு நல்லதாகவே நடக்கட்டும்ன்ற மாதிரி எல்லாரும் நல்லா இருப்போம் நம்மளும் நல்லா இருப்போம் அப்படிங்கிற மனநிலையை வச்சுக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த ஆண்டு இவங்க எந்த மாதிரி வழிபாடுலாம் அவங்க பண்ணலாம் மேம்? நிச்சயமா பெருமாள் வழிபாடு ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப சிறப்பு. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கடன் பிரச்சனை சார்ந்த விஷயங்கள், டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் இதெல்லாம் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறவங்க லட்சுமி நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆண்டாக இருக்க போகுது. இவங்களுக்கான திறமை வெளியில் வரப்போகுதுன்னா பார்த்துக்கலாம், பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் கூடக்கூடிய காலகட்டம். பட் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் மெனக்கிடணும். ஆன் டைமுக்கு சாப்பாடு தூக்கம் இதெல்லாம் வந்து இவங்க இந்த டைமில் ஃபாலோ பண்ணியே ஆகணும். இத்தனை நாள் இல்லாத ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் கொடுப்பாங்க, இவங்க டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை எல்லாத்தையும் கரெக்டாக பிரித்து எதை என்ன பண்ணணுன்றத மாதிரி பணம் பண்ணாங்கனாலே இவங்களுக்கு போதுமானது. மேம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கான பலன்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.